என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். எல்லோருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். சமமான மனநிலையோடு நீ அதை எதிர்கொள்ளும் விதத்தில் உன் வாழ்வு வெற்றியை காணும். இன்பம் சந்தோஷத்தையும், துன்பம் வலியை கொடுக்கத்தான் செய்யும். அதுதான் உன் உணர்வுகளையும் வேறுபடுத்தக்கூடும். கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக பாதையாக இருந்தாலும் சுலபமாக இருக்கிறதே என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன் பாதை கடினமாகவே இருந்தாலும் கரடு முரடாகவே இருந்தாலும் உனக்கு அது நல்லதாகவே தெரியும். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு. நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான் வந்து சேரும். எனவே செல்லும் பாதையை முதலில் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதே இல்லை, பின்வாங்கவே மாட்டேன் என்ற முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். எப்பொழுதும் எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி மட்டுமே எடுத்து வைத்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் பின்னோக்கி எடுத்து வைக்க ஒரு நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் கொண்டவனாக இரு. இந்த உலகில் நீ முடிப்பதை அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளை தட்டிவிட்டு நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எல்லா நொடியுமே உனக்கான வெற்றியை நோக்கி உன் பயணத்தை முயற்சித்து கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. கீழே விழாமல் இருப்பது பெருமையல்ல, கீழே விழும் பொழுதெல்லாம் எழுவதே பெருமையாக எண்ணிக்கொள். கீழே விழுந்து விட்டோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று பார். உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை ஆரவாரப்படுத்துவார்கள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரமாகி போகிறது என்ற நினைப்போடு உன் வாழ்க்கையில் நீ விதைத்து கொண்டே இரு. முயற்சியை ஒருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அன்று திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு ஏன் இந்த கவலை? மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு. உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு.
உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். நினைவில் வைத்துக்கொள், நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது தருவது உன்னுடைய சாயி தேவாதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் வெற்றியை நிச்சயமாக நீ சூடிக்கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன், நிர்கதியாக விட்டுவிடவும் மாட்டேன். முடியாது என்று சொல்வதுதான் மூட நம்பிக்கை. முடியுமா என்று நீ கேட்டால் அதுதான் உன்னுடைய அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்லிப்பார், அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கையாகவே இருக்கும். எதை செய்தாலும் என்னால் இது முடியும், என்னால் சாதிக்க முடியும், அனைத்தையும் நான் சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. அப்பொழுது நீ முடிக்காத செயலையும் முடிக்க முடியாத செயலையும் முடித்து காட்டும் வல்லமை உன் மனதிற்கு வரும். உன் எண்ணத்திற்கு அது வந்துவிட்டால் அது செயலில் நிச்சயமாக வடிவம் பெறும். ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக எட்டி பிடித்து சுவைக்கலாம். உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று, ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. தினம் தினம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து உன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு விடியலிலும் இன்று நமக்கு நல்லது நடந்து விடாதா, இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருந்து விடாதா என்று ஏக்கத்தோடே கண்களை விழிக்கிறாய். அப்படியாக தினமும் கண்ணுறங்கும் பொழுது நாளை விடியலாவது நமக்கு நல்ல விடியலாக இருக்குமா, நாளைய பொழுது நமக்கான பொழுதாக இருக்குமா என்ற ஏக்கத்தோடு தான் இரவும் தூங்குகிறாய். நாம் நினைத்தது ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழ வேண்டும். நாளையாவது நம் வாழ்வில் அற்புதத்தை சாயப்பா நிகழ்த்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் தினம் தினம் கண்விழிக்கிறாய், உறங்கவும் செல்கிறாய். நீ செய்வது, ஏக்கப்படுவது, வேதனைப்படுவது, கண்ணை சிந்துவது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்துவிட்டுதான் உனக்கு நல்லதை நடத்த, உனக்கு வேண்டியதை கொடுக்க, உன் ஆசையை நிறைவேற்ற அந்த நாளை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம்தான். வரும் ஞாயிறு முதல் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல அற்புதத்தை நான் உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். உனக்கான வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தாமல் சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள். வெற்றி என்னும் நோக்கத்தை அடைய சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றிக்கான ஆயத்தமாக அனைத்தையும் உனது வசமாக்கிக் கொள்.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நல்லது நடந்து விடாதா? நம் வாழ்வில் நல்லது நடக்குமா என்ற ஏக்கத்தையும் கேள்வியையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதைவிட அவசியம், நீ செல்லும் பாதை இருள் சூழ்ந்து இருந்ததாக இருந்தால் அது வெளிச்சமாக வந்துவிடாதா என்று காத்திருப்பதை விட ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றிப்பார். நீ செல்லும் பாதை மிக பிரகாசமாகவே இருக்கும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ தைரியமாக செயல்பட்டால் அனைத்துமே உனக்கு சாதகமாக்கி முடிக்கும் தருவாயில் நான் உனக்கு வெற்றிகரமான பிரகாசமான வாய்ப்பை நிச்சயமாக வழங்குவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பொக்கிஷத்தையும் உனக்கு வழங்கி மிகப்பெரிய பேரின்ப அதிர்ச்சியை நாளை உன் கைகளில் நான் தரப்போகிறேன். உனக்கான மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன். புதிய அத்தியாயம் உனக்காகவே ஆரம்பிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று நான் கூறியதை நம்பி இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் பொறுமைக்கான பரிசை பெற்றுக்கொள்ளும் நேரமும் கனிந்திருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னிடம் குவியப் போகிறது. இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அனைத்தும் இனி உனக்கு சுபமாகவே இருக்கப் போகிறது. உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் துணையாக ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. சர்வ நிச்சயமாக நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அனைத்து மங்களத்தையும் பெற்று நீடூழி மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். இது சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கு அல்ல பிள்ளையே, உனக்கான தெய்வ வாக்கும் இதுதான். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னை யாரிடத்திலும் யாசிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். மற்றவர்களுக்கு என்னதான் நல்லதை நினைத்தாலும் என்னதான் நல்லதை செய்தாலும் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாயிருக்கிறார்களே என்று வருத்தப்படாதே. உன் கவலையை விட்டுவிடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது மிக மிக அரிது. ஆனால் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்துபவர்களை நிச்சயமாக உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தண்ணீரில் எழுது. நீ எழுதும் நிமிடம்தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். மறு நிமிடம் அது கரைந்துவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் அது உன்னால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எது நடந்தாலும் நடப்பது நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்காக வரும் துன்பம் உன்னை காயப்படுத்துவதற்காக வருவதற்கு அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அது உன்னிடம் வருகிறது. உன் வாழ்க்கையை உன்னைக்கு புரிய வைப்பதற்காகவும் உன்னையே உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் உன் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் உன் எல்லா சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அந்த நிமிடத்தை சந்தோஷமாக வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்.
சந்தோஷமானாலும் அதை அனுபவித்துவிட்டு மறந்துவிடு, துக்கமானாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட்டு அப்படியே அதை மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழிமுறையாகவே இருக்கும், மிகப்பெரிய ஒரு அறிவு முறையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? நீ ஆசைப்பட்டு கேட்பது நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். தடைப்பட்டது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். சந்தோஷமாக இரு. நீ ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்வில் தலையில் எழுதப்பட்ட விதியை நான் மாற்றுவேன், உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். உன் மனதை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு அனைத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி உன்னை தேடி நான் வரவைப்பேன். உன் சாயப்பா உன் தீராத கஷ்டத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். இந்த நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவும் சுபமாகவே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவதும் அதை அப்படியே அந்த நொடியே மறந்து விடுவதும் தான் வாழ்க்கையில் நாம் வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்ம வாழ்க்கை இனிமையானதாக மாறுவதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும். இந்த தன்மையை நாம் வளர்த்து கொண்டால் நம் அன்றாட வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கும். மன்னித்து விட்டே இருக்கலாம், மறந்து விடலாம் அனைத்தையும் அந்த நொடியே. ஒரு சமயம் 2 நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பயணத்தின் போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நண்பர் மற்றவரை முகத்தில் அறைந்தார். அறைந்தவன் மனம் ரொம்பவே காயப்பட்டது. ஆனால் எதுவுமே பேசாம இன்று என் உயிர் நண்பன் என் முகத்தில் அறைந்தான் அப்படின்னு மணல்ல எழுதுனா. அவர்கள் இருவரும் ஒரு பாலைவன சோலையை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாங்க. அங்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு இருவரும் குளிக்க முடிவு செய்தாங்க. அப்போது அறை வாங்கியவர் சேற்றில் சிக்கி மூழ்கத் தொடங்கினார். ஆனால் அவரின் நண்பர் சமயத்தில் கை கொடுத்து அவரை காப்பாற்றினார். மீண்டும் வந்த பிறகு அந்த புதைக்குழியிலேருந்து மீண்டு வந்த பிறகு அவர் ஒரு கல்லை இன்று எனது உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு எழுதினான். தன் நண்பனான் அறைந்து பின் காப்பாற்றிய நண்பன் அவனிடம், நான் உன்னை காயப்படுத்திய போது மணல்ல எழுதின, இப்போது கல்லில் எழுதுகிறாய் ஏன் அப்படின்னு கேட்டான். நான் உன்னை அரைஞ்ச போது உன் மனம் கவலைப்பட்டுச்சு, உன் முகம் மாறினதையும் நான் கவனித்தேன். ஆனால் அப்பொழுது நீ ஒரு மணல்ல என் நண்பன் என்னை என்று அறைந்தான் அப்படின்னு எழுதின. ஆனால் இப்பொழுது நீ கஷ்டப்படுற நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். இப்போ போய் நீ கல்லில் எழுதுகிறாயே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அந்த நண்பன். அதற்கு அந்த நண்பனோ, யாராவது நம்ம காயப்படுத்தினா மன்னிப்பு என்னும் காற்று அதை அழித்துவிடும். அந்த வகையில தான் நான் மணல்ல என்னை காயப்படுத்தின அந்த வார்த்தையை எழுதினேன். ஆனால் ஒருவன் நமக்கு ஏதாவது உதவி செய்தால் காற்றால் கூட அழிக்க முடியாத கல்லில் பொறிக்க வேண்டும், அதுதான் நிஜம் அப்படின்னு அந்த நண்பன் பதிலுரைத்தான். நாமும் அப்படித்தான். சில சமயம் நமக்கு நன்மை செய்தவர்களை பல தடவை மறந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு கெடுதல் செய்தவர்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி செய்யவே கூடாது. நம்ம கஷ்டப்படுத்தினவங்க காயப்படுத்தினவங்களை அந்த நிமிடமே மறந்து விட வேண்டும், மன்னித்தும் விட வேண்டும். ஆனால் மற்றவங்க ஏதாவது நமக்கு நன்மை செய்தாங்கன்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்கும் மறக்காத வரையில் ஒரு நன்மையை அவர்களுக்கு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி கெடுதலை மன்னித்து
மறக்கும் தன்மையை நம்ம வளர்த்து கொண்டோம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையானதாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எது உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறதோ அது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். உனக்கு மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள்தான். உன் சாயினே தேவா அதை உனக்காகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நடக்குமாவென நீ ஏங்கியது நிச்சயமாக நடக்கும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எப்பொழுதுமே கடந்து போன கடந்த காலத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்து உன்னுடைய நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இழந்து விடாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் போனது திரும்ப வந்து விடுமா, அல்லது உன்னுடைய மனபாரம்தான் இறங்கிவிடுமா? எதுவுமே நடக்காது. அதனால் மன நிம்மதியோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே, பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல், மனப்போராட்டத்தோடு இல்லாமல் வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது, நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வரவேற்க ஆயத்தமாகு. இந்த உலகத்தையே ஆளும் எனக்கு, ஆளத் தெரிந்த எனக்கு உன்னுடைய விதியை மாற்ற ஒரு நொடிக்கு மேல் அவகாசம் தேவைப்படுமா? ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. உனக்கு வரப்போகிற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி உன்னிடமே இருக்கிறது. அது என்னவென்று நான் சொல்லுகிறேன், கேட்கிறாயா? அது உன்னுடைய எண்ணம்தான். உன் எண்ணமே உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக மாறுவதற்கு அனைத்து வாய்ப்பையும் வாரி வாரி வழங்கும். எனவே எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக இரு. எது வந்தாலும் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து உன்னை வழி நடத்துவேன். எனவே என் பிரியமான குழந்தையே, உன் மனதில் சூழ்ந்து இருக்கும் விரக்தி, சோர்வு, தன்னம்பிக்கை இல்லாமை அனைத்தையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு கண் உறங்கும் முன், நீ இன்று உறங்கும் முன் இதை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். இன்று இரவு ஒரு அசரீரி வாக்கு உன் காதுகளுக்கு கேட்கும். அது மட்டுமல்லாமல் மங்கள வாத்தியத்துடனே நாளை உன் பொழுது விடியும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் பொழுது நல்லபடியாக விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். இதுவரை நீ ஏங்கிய அனைத்தும் ஒவ்வொன்றாக உனக்கு நிகழத் துவங்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வரத் துவங்கும். அதற்கான அறிகுறி இன்று இரவே உன் காதுகளுக்கு வந்து எட்டும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நம்பிக்கையோடு. இதுவரை கண்களில் தூக்கத்தை தழுவாமல் இருந்த உன் கண்கள் இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. நாளை உனக்கான பொழுது உனக்காகவே விடியும். நம்பிக்கையோடு இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையானாலும் கூட எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் தானாகவே வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். தூக்கமின்றி, உணவு இன்றி இதுவரை போராட்ட வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருந்த இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அதிசயமும் அற்புதமும் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். அந்த அதிசயத்தை நீ கண்குளிர பார்க்கப் போகிறாய். அந்த அசரீரி வாக்கு இன்று இரவு உன் காதுகளுக்கு வந்து எட்டும். உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். அந்த திட்டப்படியே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொன்றாக நிகழும். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? வைத்தால் நம்பிக்கையோடு தூங்கு. நிம்மதியாக தூங்கு. உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நிம்மதியாக கண்ணுறங்கவும் வைப்பேன். அப்பா இருக்கும் பொழுது ஏன் இந்த பயம் உனக்கு?
அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. எதற்குமே உன் மனதை காயப்படுத்தாதே, வெறுக்காதே, வாழ்க்கையையும் வெறுத்து விடாதே. அமைதியாக இரு, நிம்மதியாக தூங்கு. நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம்.